வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது மிளகு ஆட்டி வச்ச கொங்கு நாட்டு முட்டை குழம்பு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல சாந்து அரைக்கணுங்க. சாந்து அரைக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வணக்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சமா போட்டா போதுங்க. 5 புல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை. இது ஒரு வணக்கி விட்டுக்கலாம். இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருந்துச்சிங்கன்னா ஒரு 20 வெங்காயம் போட்டா கரெக்டா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. தக்காளி போட்டுடலாம். இதில் 2 தக்காளியை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வணக்கி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டு இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போடுறேன். இந்த அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம். 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், இல்லாட்டி காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பு கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா வரப்பொடி போட்டதுக்கு அடுப்பு வெசையாக இருந்துச்சுன்னா காந்தல் அடிக்க ஆரம்பிச்சு இருமல் வந்துடும். அதனால் அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டுங்க. சும்மா இந்த பொடியை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வணக்கி விட்டே இருக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டு இதில் ஒரு அரை மூடிக்கு திருவண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இது வந்து சின்ன முடி தேங்காய்ங்க. அதனால் அரை மூடிக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் போடுறது பெரிய தேங்காயாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் எச்சு போட்டிங்கன்னா போதும். தேங்காய் போடுறதுக்கப்புறம் ரொம்ப வணக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2-3 வணக்கு இந்த மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ தேங்காய் நல்லா மசாலாவோட கலங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வணக்கி வச்சுருக்கிற மசாலா கொஞ்சம் ஆறிட்டுங்க. மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி மையாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். வணக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க. நான் மிக்சியில் நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கும் போது எண்ணெய் வேணால் நீங்கள் நிறைய விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 கருவேப்பிலை, ஒரே ஒரு கில்லு வரமிளகாய் வச்சுருக்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிக்குது. இதை போட்டுடலாம். இது நல்லா வணக்கி விட்டுருவாங்க. அரைச்சி வச்சுருக்கிற சாந்தை உள்ளே ஊற்றிடலாம். இந்த மிக்சி ஜாரியை கழுவி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இந்த முட்டை குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக்கமாக தான் வைக்கணும். குழம்பு கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. காரம் ஊற்றலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும். கொங்கு நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் சீரக மிளகு பூண்டு தான் போடுவாங்க. எங்கள் அம்மா வைக்கும்போது வெறும் சீரக மிளகு பூண்டு போட்டு சாந்து ஆட்டி குழம்பு வைப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஞ்சியுமே பட்டை கிராம்பும் போட்டிருக்கிறேன். இதுவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. குழம்பு நல்லா நம்ம இலக்கமாக தான் வச்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் அடிக்கடி கலரி விட வேண்டியதில்லை. அடி பிடிக்காது. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு நல்லா ஹைலியே வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கிட்டு இப்போ குழம்பு நல்லா ஒரு 10-15 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருக்குதுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ முட்டையெல்லாம் உள்ளே போட்டுடலாம். நான் 4 முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன். இதில் 4 முட்டையை அப்படியே பச்சை முட்டை வச்சுருக்கிறேங்க. இந்த முட்டையை வந்து 4 ஓரத்தில் கீறிக்கலாம். ரொம்ப ஆழமாக போட வேண்டாங்க. ஓரளவுக்கு 4 ஓரத்துலேயும் கீறி விட்டோம்னா குழம்பு நல்லா உள்ளே இறங்கும் முட்டைக்குள்ளே. அதுக்காக தான் கீறி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் உள்ளே போட்டுடலாம். லேசாக ஒரு கலரி விட்டுறலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 4 முட்டையும் உடச்சி உள்ளே ஊற்றிடலாம். நல்லா ஏகமும் வர மாதிரி ஊற்றி விட்ருங்க. மஞ்சக்கரு உடையாமல் ஊற்றணுங்க. இப்போ 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த முட்டை நல்லா வேகட்டு. அடுப்பு நல்லா கம்மியாகவே வச்சுக்கலாங்க. ரொம்ப அடுப்பு விசைய வச்சுருந்தோம்னா குழம்பு தளத்தலன்னு குதிச்சுதுன்னா நம்ம உடச்சி ஊற்றுற முட்டையெல்லாம் நல்லா களைஞ்சி போயிடும். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக முட்டையெல்லாம் வெந்துருச்சு. எண்ணெயில் இன்னுமே நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
குழம்பு வந்து நம்ம நல்லா இலக்கமாக தான் வச்சுக்கிறோம், அதனால் நம்ம கலரி கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முட்டை உடையாத மாதிரி கலரி விடுங்க. இவ்வளோதாங்க, மிளகா ஆட்டி வச்ச கொங்கு நாட்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முழுசாகிற ஒரு முட்டையுமே உடச்சி ஊற்றின ஒரு முட்டையும் போட்டு குழம்பு ஊற்றி நல்லா சூடாக வெள்ளை சாப்பாடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் நான்வெஜ் செய்யலைன்னா எங்கள் வீட்டில் இந்த முட்டை குழம்பு தான் செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மிளகாட்டி வச்சு இந்த முட்டை குழம்பை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.